ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 10 5ஆம் திருமொழி. யசோதை குழந்தை கண்ணனை சப்பாணி கொட்ட அழைத்தார். சபாணி அப்படின்னு அர்த்தம். சகபாணி, 2 கைகளையும் ஒன்று சேர், பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர்னு அப்படி இந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அதை கை தட்டுறது தான் இது. ஒரு சைக்கலாஜிக்கல் குழந்தையனுடைய வளர்ச்சியை பார்ப்பது. நாம் சொன்னதை குழந்தை கேட்குறதா, நம்ம சொல்கிறத குழந்தை புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பருவம். அதான் சப்பாணி. சகபாணி, 2 கைகளையும் ஒன்று சேர் என்று அர்த்தம். இப்போது எப்படி இருக்குது? இவர் தாயார் யசோதை பாவத்தில் பாசுரங்கள் இருக்கின்றன. பூங்கோதையாச்சி கடைவெண்ணை புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆங்கவளார்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கியிருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி. பூங்கோதையாச்சி கடைவெண்ணை புக்குண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு ஏங்கியிருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி. பூங்கோதையாச்சி புரியுது. யசோதை கடைந்தெடுத்த வெண்ணையை இவன் திருடி புக்கு உண்ண ஆங்கு அதை பார்த்தவள் அவனை ஆர்த்துனா கட்டி புடைக்கனா புடையுண்டு இவைகளால் புடைக்கப்பட்டுனா அடித்தாள்னே புரிஞ்சுக்கலாம். அது புடையுண்டு ஏங்கி இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு இணங்கி விளையாடும். இதெல்லாம் ஏமாற்றம்தான், பொய் தான். பொய்யா அழறான் கண்ணன். விளையாடும் ஓங்கோத வண்ணனே. ஓங்கு ஓதம்னா கடல் வண்ணனே. ஓதம்னா கடல், ஓங்குன்னா எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கிற கடல் போன்ற வண்ணனே சப்பாணி, கைகளை தட்டுன்னு அர்த்தம். ஒளிமணி வண்ணனே சப்பாணி. சப்பானின்னா கையை தட்ட சொல்கிறோம். படிக்கலாமா? பூங்கோதையாச்சி கடைவெண்ணை புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடையுண்டு அடி வாங்கின்னு அர்த்தம். ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி. ரொம்ப சுலபமாகிடுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுறது. சீரியஸ்னஸ் இப்படி பண்ணிட்டே போகலாம். தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டு எம்பிராக்கள் இந்நிலத்து எங்கள் தம் ஆயரழக அடிகள் அரவிந்த வாயனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டு எம்பிராக்கள் இரு நிலத்து எங்கள் தம் ஆயரழக அடிகள் அரவிந்த வாயனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. தாயர் மனங்கள் தடிப்பன்னா ஆட்சியர்களுடைய மனங்கள்லாம் வருத்தப்படும்படியாக தயிர் நெய் இதையெல்லாம் உண்டு எம்பிராக்கள். எம்பிராக்கள்னா நம்முடைய பெருமான் அடிகள் அப்படின்னு பெருமாளை கூட. எம்பிராக்கள் இருநிலத்து எங்கள் இருக்கிற பெரிய நிலத்தில் எங்கள் தம் ஆயரழக அப்படின்னு ஆயர் அழக, ஆயர்களில் அழகானவனேன்னு அர்த்தம். அழகன்னு விழிச்சொல்லது. அழகாங்கிறதுக்குள்ள அழக அடிகள் பெருமானே அரவிந்த தாமரை போன்ற வாயை உடையவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. மால்வண்ணனேன்னா எங்களை மயக்குகின்ற மாதிரியான சேஷ்டிதங்கள் செய்கின்ற கண்ணனே கொட்டாய் சப்பாணி. படிக்கலாம். தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டு எம்பிராக்கள்
இரு நிலத்து எங்கள் தம் ஆயரழக அடிகள் அரவிந்தவாயனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி இந்த அரவிந்த வாயனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. இப்படி தாம்பூர் உருட்டி தயிர் நை விழுங்கிட்டி தாமோ தவழன் தவழ்வர் தவழ்வர் என்று ஆட்சியர் தாம்பினால் தாம் மோதிர கையால் ஆர்க்க தழும்பிருந்த தாமோதர கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனே சப்பாணி தாமூர் உருட்டி தயிர் நை விழுங்கிட்டி தாமோ தவழ்வர் என்று ஆட்சியர் தாம்பினால் தாம் மோதிர கையாளார்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணா சப்பாணி. மோரை உருட்டி விட்டுருவார் இவர், தயிர் நெய்யெல்லாம் சாப்பிட்ருவார். தாமோ தவழ்வர், தப்பிச்சு போவாரா இவர் அப்படின்னு அர்த்தம். தாமோ தவழ்வர், இவர் தப்பிச்சு போயிட முடியுமா என்று ஆட்சியர் தாம்பினால் தாம் மோதிர கையால் ஆர்க்க தங்களுடைய மோதிரம் அணிந்த கைகளால் ஆர்க்க தழும்பிருந்த, அப்படி வயிற்றிலே தழும்பிருக்கிற தாமோதரா, அதான் தாமோதரன் அழுத்தப்பட்ட வயிறுன்னு அர்த்தம். தாமோதரா கொட்டாய் ஜப்பாணி தாமரை கண்ணனே ஜப்பாணி தாம் மோர் உருட்டி தயிர் நெய் விழுங்கிட்டி தாமோதவழ்வர் என்று ஆட்சியர் தாம்பினால் தாம் மோதிர கையாளார்க்க தழும்பிருந்த தாமோதரா கொட்டாய் ஜப்பாணி தாமரை கண்ணனே கொட்டாய் ஜப்பாணி. முடிச்சுட்டே போகலாம். பெற்றார் தலைகடல பேர்ந்து அங்கு அயலிடத்து உற்றார் யார் ஒருவருமின்றி உலகினில் மற்று அருவஞ்ச மற்றரும் இருக்குது. மற்றரும் வஞ்ச போய் வஞ்ச பெண் நஞ்சுண்ட கற்றாயனே கொட்டாய் ஜப்பாணி கார்வண்ணனே கொட்டாய் ஜப்பாணி. பெற்றார் தலை கடலை பெற்ற அவ என்ன வசுதேவர் அவ தேவகி அவர்களுடைய காலில் போட்டிருக்க விலங்குகள் கழலும் முறையாக பேர்ந்து வந்து அவதரித்து அங்கு அயலிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகில் சொந்தக்காரெல்லாம் ஒத்துரும் இல்லை. அவன் அந்த மாதிரியான வேலை இடத்துக்கு போயிட்டான். ஆயர்பாடிக்கு வந்தது அப்படி சொல்கிறார். அயல் இடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றரும் வஞ்ச போய் மற்றவர்களெல்லாம் பயப்படும்படியாக போய் பஞ்சப்பெண்ணான பூதனினுடைய நஞ்சுண்ட கன்று ஆயனேன்னு அர்த்தம். கன்றுகளை மேய்ப்பவனேன்னு அர்த்தம். கற்றாயனே கொட்டாய் ஜப்பாணி கார்வண்ணனே கொட்டாய் ஜப்பாணி. பெற்றார் தலைகழல பேர்ந்து அங்கு அயலிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றரும் வஞ்ச போய் வஞ்சப்பெண் நஞ்சுண்ட கற்றாயனே கொட்டாய் சப்பாணி கார்வண்ணனே கொட்டாய் சப்பானி. சோத்தம் எனரின்னை தொழுவான் பரந்தர பேச்சு முலை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியரப்பம் தருவர் அவர்க்காக சாற்றியோராயிரம் சப்பாடி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி. சோத்தம் எனரின்னை தொழுவன் வரந்தர பேச்சு முலை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியரப்பம் தருவர் அவர்க்காக சாற்றி ஓராயிரம் சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி. அர்த்தமாக இருந்தா
சோத்தம் என நினை தொழவன் ஒன்று சோத்திரம் சொல்லி உன்னை தொழுவேன் கண்ணா வரம் தர எனக்கு இன்னும் வரம் தரணும்னு யசோதை வேண்டிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். வரம் தர பேச்சு முலை உண்ட வில்லாய் அர்த்தமானது பூதனை பற்றி சொல்கிறார். ஆட்சியர் பெரியன அப்பம் தருவர். இந்த ஆட்சியர்கள் உனக்கு பெருசு பெருசாக அப்பம் தருவார்கள். அவர்களுக்காக சாற்றியோர் 1000 சப்பாணி 1000 தடவை கைதட்டு தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி படிக்கலாம் நினைக்கிறேன். சோத்தம் என நின்னை தொழுவன் வரம் தர பேச்சு முலை உண்ட வில்லாய் பெரியன ஆட்சியரப்பம் தருவர். அவர்க்காக சாற்றி 1000 சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி. கேவலம் அன்று உன் வயிற்றுக்கு நான் அவள் அப்பன் தருவன். கருவிளை பூவலர் நீழ்முடி நந்தன் தன் போர் ஏறே கோவலனை கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி. பாருங்க, கேவலம் அன்று உன் வயிறு சின்னது இல்லை அப்படின்னு கேவலம் கொஞ்சம் இல்லை, உன்னோட வயிறு பெருசு. உன்னுடைய அந்த வயிற்றுக்கு நான் அவள் அப்பன் தருவன். அர்த்தம் உனக்கு அவளையும் அப்பவும் தருவேன். கருவிளை பூவலர் நீழ்முடி நந்தன் தன் போரேரே கருத்த நீண்ட முடியை உடைய நந்தகோபனின் போரேரே போர் செய்யக்கூடிய எருது போன்றவனே கோவலனை கொட்டாய் சப்பாணி குடமாடி கொட்டாய் சப்பாணி படிக்கலாம் நினைக்கிறேன். கேவலம் அன்று உன் வயிற்றுக்கு நான் அவள் அப்பம் தருவன். கருவிளை பூவலர் நீழ்முடி நந்தன் தன் போரேரே. கருவிளைன்னா கருத்த கருவிளை பூ போன்ற நீண்ட முடியை உடைய நந்தகோபனின் மகனே போரேரே கோவலனை கொட்டாய் சப்பாணி குடமாடி அப்படின்னு கூப்பிடுறாரு. குடக்கூத்தாட வல்லவனே கொட்டாய் சப்பாணி. ஒன்றும் கஷ்டம் இல்லை, அப்படியே படிச்சுட்டே போலாமா. புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்டையை அள்ளிய கைகளால் அடியேன் முலை நெருடும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் முலை உண்டானே சப்பாணி. புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளிய கைகளால் அடியேன் முலை நெருடும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் முலை உண்டானே சப்பாணி. எல்லாம் அர்த்தம் வருது உங்களுக்கு. புள்ளின் வாய் விழுந்தானே, அப்புறம் பூங்குருந்தம் என்கிற அந்த மரத்தை சாய்த்தவனை, இப்படி துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்ணெய். இந்த உரி தூங்குற மாதிரியே இருக்கும், ஆடாது அசங்காது. அப்படியே அதுலேருந்து வெண்ணெயை அள்ளி அந்த கையால் அதை சாப்பிட்ட அதே கையால் என்னுடைய முலையை விரடி என்னிடம் முளைப்பால் உண்ணும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி பெய் முலை உண்டானே சப்பாணி படிக்கலாம் நினைக்கிறேன். புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்டையை அள்ளிய கைகளால் அடியேன் முலை வருடும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் முலை உண்டானே சப்பாணி. யாயும் பிறரும் அறியாத சாயாமத்து மாயவலைப்பெண் வந்து முலை தர பேயென்று அவளை பிடித்து உயிரை உண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. ஆயும் பிறரும் அறியாத யாமத்து, அம்மாவுக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது அந்த சாமத்து. அந்த சமயத்தில் வந்தால் தான் அந்த மாயவலவலை நிறைய பேசுகிற அந்த பூதனை வந்தாள். மாயவலவை பெண் அந்த பூதனை முலை தர பேய் என்று அவள் பேய் என்று தெரிந்து கொண்டான் கண்ணன் அவளை பிடித்து உயிரை உண்ட
வாயனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி ஆயும் பிறரும் அறியாத யாமத்து மாயவளவை பெண் வந்து முளைதர பேயென்று அவளை பிடித்து உயிரை உண்ட மாயவனே கொட்டாய் சப்பாணி மாயவனே மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உழைத்திட்டு தாயாய் வருவாளே மெல்லத் தொடர்ந்து பிடித்து ஆர்வீர் உண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பானி கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாளை மெல்லத் தொடர்ந்து பிடித்து ஆறுயிர் உண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. இப்போ கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை பார்க்கறதுக்கு தான் குழந்தை, ஆனால் பெரிய மனுஷன். அந்த சகடாசுரனை காலால் உதைத்த அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் தள்ளி உதைத்திட்டு தாயாய் வருவாளை, தாய் போல வந்தாள் அந்த பூதனை. அவளை மெல்ல தொடர்ந்து அவளை பிடித்து அவளுடைய ஆறுயிரை உண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி கள்ளக்குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்திட்டு. இது ஒரு காரியம். தாயாய் வருவாளை மெல்லத் தொடர்ந்து பிடித்து ஆறுயிருண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி காரார் புயல்கை கலிகன்னி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா செந்தாமரை கண்ணா தண்டுழாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்வா கொட்டாய் சப்பாணி காரார் புயற்கை கலிகன்னி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடங்கொண்ட சீராளா செந்தாமரை கண்டா தந்துழாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்வா கொட்டாய் சப்பானி அப்படின்னு பல ஸ்ருதிங்கிற இந்த பகுதியில் கண்ணன் அந்த சப்பானியிலே முடிக்கிறார் பாருங்க. காரார் புயற்கை மேகம் புயல் போன்ற தாராளமாக கொடையை வழங்குகின்ற கைகளை உடைய கலிகன்னை திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பேராளன் நெஞ்சில் பிரியாது இடங்கொண்ட வீராளா, அப்படிப்பட்ட பேராளனான திருமங்கை ஆழ்வாருடைய மடத்தில் நிச்சயமாக நிரந்தரமாக இடம் கொண்டிருக்கிற சீராளனை பெருமை உடையவனே செந்தாமரை கண்ணா அதமாஞ்சது தண்டுழாய் தாராளா தண்டுழ குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த தாராளன்னா மாலை அணிந்தவனை கொட்டாய் சப்பாணி அகன்ற மார்பை உடைய பெருமானே கொட்டாய் சப்பாணி அப்படின்னு முடிக்கிறார். காரார் புயற்கை கலிகன்னி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடங்கொண்ட சீராளா செந்தாமரை கண்டா தண்டுழாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்ப கொட்டாய் சப்பாடி முற்றுலாம் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.